சேலத்தில் தீபாவளி பொருட்கள் விற்பனை களை கட்டியுள்ளது. அங்கு தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையிலும் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதுகுறித்து நமது சேலம் செய்தியாளர் ரியாஸிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ரியாஸ், வணக்கம். ரியாஸ், சேலத்துல தீபாவளி விற்பனை தற்போது எந்த நிலையில இருக்கு? வணக்கம். அதாவது தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடுறதுக்கு நேரத்தில் அதாவது இந்த வடகிழக்கு பருவமழை சேலத்தில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் மட்டுமே பெய்து வந்தது. இந்த நிலையில் தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாட இருக்கும் இந்த தருணத்தில் இன்று காலை 7 மணி முதல் சேலம் மாநகரத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மேலும் இதனால் இந்த வியாபாரிகள், அதாவது சாலையோர வியாபாரிகள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் வியாபாரம் சற்று மந்தமான நிலையில் நடைபெற்று வந்தது. மேலும் பிற்பகல் இருந்து இந்த மழை கொட்டும் மழையிலும் பொதுமக்கள் நினைந்து பொருட்களை வாங்க படையெடுத்திருக்காங்க. குறிப்பாக சேலம் முதல் அகரகாரம், இரண்டாவது அகரகாரம், தாதுபாய் கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கிற சாலையோர கடைகளில் பொதுமக்களுடைய கூட்டம் அலைமோட துவங்கி இருக்கு. குறிப்பாக இங்கு ஏழை மற்றும் நடுத்தர மக்களுடைய கூட்டம் அதிகமாக காணப்படுது. மேலும் அது மட்டும் இல்லாமல் பட்டாசு கடைகள் மற்றும் இனிப்பகங்களில் ஆங்காங்கே இந்த மழை பெய்வதால் பிரத்யேகமாக அரங்குகள் அமைக்கப்பட்டு வியாபாரம் நடைபெற்று வருகிறது. மேலும் இது சேலத்தோட மைய பகுதி. இந்த பகுதியில் ஜவுளி மற்றும் விலைகள் உள்ளிட்ட பல்வேறு சாலையோர கடைகள் அதிகம் நிறைந்த பகுதி. அதாவது கடந்த 2 நாட்களாக இந்த பகுதியில் நல்ல வியாபாரம் நடைபெற்று வந்த நிலையில் இன்று பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் வியாபாரம் காலை முதலே சுமார் நடைபெற்றது. மாலை நேரத்தில் இந்த வியாபாரம் தற்போது அதிகரிக்க துவங்கி இருக்கிறது. மேலும் அதாவது இது குறித்து பேசுவதற்காக அது ஒரு வியாபாரி நம்மிடையே காட்டியிருக்காரு. அதாவது சார் வணக்கம், இந்த ஆண்டு தீபாவளி விற்பனை எப்படி இருக்கு? குறிப்பாக இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அந்த விற்பனை எப்படி இருக்குங்க? நீங்கள் காலையிலேருந்து எல்லாம் செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதனால் வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நேற்றெல்லாம் நல்லா மழையாக இருந்துச்சு. நேற்றெல்லாம் மழை இல்லாமல் இருந்துச்சு. அதனால் அமோகமாக வியாபாரம் ஆச்சு. இன்றைக்கி ரொம்ப காலையில் 6 மணிலேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கனால வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பொதுமக்கள் நின்ன வாக்கில் இல்லை, போன வாக்கில் தான் இருக்காங்க. யாருமே நின்று வாங்க மாட்டேங்கிறாங்க. பார்க்காம அப்படியே போயிடுறாங்க. டக்குன்னு மழை பெய்யறதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது எல்லா வியாபாரிகளுக்கும். மேலும் இந்த பகுதியில் தற்போது பாதுகாப்புக்காக கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க மாறு வேடத்தில் போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. பட்டாசு விற்பனை, குறிப்பாக பட்டாசு விற்பனை எந்த அளவுல இருக்க சொல்லுங்க, அதை பத்தி. குறிப்பா அதாவது சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டாசு விற்பனை பொறுத்த வரைக்கும் கூட்டுறவு சங்கங்கள்ல பல்வேறு இடங்கள்ல அங்காடிகள் அமைத்து பட்டாசு விற்பனை நடைபெற்று வருகிறது. மேலும் நேற்று இரவு முதல் கொண்டே பட்டாசு கடைகளில் கூட்டம் அலைமுட துவங்கியது. அதாவது இன்று காலை பட்டாசு கடைகளில் ஆட்கள் மிகவும் குறைவாகவே காணப்பட்டனர். மேலும் தற்போது இந்த தீபாவளி நெருங்குற இந்த சமயத்தில் பட்டாசு விற்பனை மேலும் அதிகரிக்க, மேலும் தற்போது கடைகளில் கூட்டம் பொதுமக்கள் கூட்டமாக குவிஞ்சு வந்துட்டு இருக்காங்க.